எஸ், எங்கடா சூட் கேஸு பாஸ்போர்ட்டோட எங்கே கிளம்பிட்டான்னு பார்க்குறீங்களா? எஸ், இன்னைக்கு நம்மளோட எல்லோ சிட்டி சேனலில் வந்து ஒரு விளாக் போலாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கே அந்த விளாக்னா மலேசியா போக போகிறோம். ஸோ மலேசியாக்கான ஃப்ளைட் டிக்கெட் ரெடி, பாஸ்போர்ட் ரெடி. ஸோ மலேசியாவில் வந்து மலேசியா தமிழர்களை பற்றி நிறைய பேர் நிறைய இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அதை நம்ம நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஆசை. மலேசியாவில் பெருசாக நான் எதை பற்றியும் நான் கேள்விப்படாமல் மலேசியாவுக்கு போகிறேன். ஸோ மலேசியாவில் போய் என்னென்ன மாதிரி இருக்குது, என்னென்ன மாதிரி சர்ப்ரைஸ்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஸோ வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இருக்குது. ஸ்டே டியூன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி என் கூட பேசுனது வரவரும் பின்னாடியே வந்துகிட்டே இருக்காரு. சொல்லப்போனால் அவர் தான் நம்ம கேமராமேன். ஓகேண்ணா, இப்போ வந்துட்டு உள்ளே போகிறதுனால இப்போ நானே கேமரா ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அவ்வளோ இப்போ ஃப்ளைட்டில் ஏற போகிறோம், நமக்கான சீட்டில் உட்கார போகிறோம், சம்பவம் பண்ண போகிறோம். ஒரு சீட்ல வந்து உட்காந்து ரெடி, சீட் பெல்ட் போட்டாச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் நேராக போய் மலேசியாவில் இறங்க தான் போகிறோம். ஸோ நான் இவங்களோட தான் ட்ராவல் பண்ண போகிறேன். விண்டோ சீட் எவ்வளோ ட்ரை பண்ணி கிடைக்கல நமக்கு. சரி, மலேசியாவில் இறங்கி தான் போய் பார்க்கணும்னு எழுதியிருக்கு. மலேசியாவில் போய் இறங்குறோம், பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து மலேசியாவுக்கு வெளியே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலேசியாவில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிம் வாங்கணும். ஸோ நம்ம ஊரில் வந்திருக்கும்போது நம்ம சிம் வந்து இங்கே யூஸ் ஆகாது. ஸோ வந்து மலேசியாவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 days யூஸ் பண்ணுற மாதிரி சிம் இருக்குது. அண்ட் வந்து 30 days யூஸ் பண்ணுற மாதிரி சிம் இருக்குது. அது இப்போ ஒரு சிம் தான் நம்ம வாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட பாஸ்போர்ட்டை காமிச்சா அவங்க வந்து சிம் பே பண்ணுவாங்க. ஸோ இதில் போட்டிருக்கு 25 ரிங்கெட், அதாவது இந்த ஊர் மதிப்பு வந்து 25 ரிங்கெட்டில் வந்து இவங்க வந்து நமக்கு 7 days சிம் தராங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிம் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு இங்கே இருக்கிற நெட்டு லைக் வந்து ஃபோன் கால் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா மலேசியாவில் நம்ம காணாம போனாலும் நமக்கே தெரியாது. சரியா, சிம் வாங்கியாச்சு, வெளியே போகிறோம், கேப் புக் பண்ணுறோம், ரூம் போகிறோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஊர் சுற்றுறோம். A few minutes later.